رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسيق الذين كفروا إلى جهنم زمرا حتى إذا جاءوها فتحت أبوابها وقال لهم خزنتها ألم يأتكم رسل منكم ويتلون عليكم آيات ربكم وينذرونكم لقاء يومكم هذا قالوا بلى ولكن حقت كلمة العذاب على الكافرين صدق الله العظيم. நிறைவுடைய வாழ்வளித்து நெடுநிலத்தை காக்க வந்த மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி மதம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் தங்களின் உயிர்களை எல்லாம் மயிர்களாக மதித்து ஒவ்வொரு உயிரையும் சன்மார்க்கத்தின் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்புவதற்காக வேண்டி கற்களாக பாவித்த அன்னவர்களுடைய உத்தம தோழர்களாகிய சஹாபாக்கள், அவர்களை துயர்ந்த தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவிலே பின்பற்றி வாழ்வார்களோ அத்துணை நல்லவர்கள் வல்லவர்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் இறைவனின் இல்லத்திலே குறித்த நேரத்திலே ஒன்று குழுமிக் கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய வாலிப நெஞ்சங்களே, எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல ஏகநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை அனுதினமும் பயந்து தக்வாவை கடைபிடித்து, விசேஷமாக தனிமையிலே நாம் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே தக்வாவை கடைபிடித்து இந்த உலகத்திலே வாழுமாறு முதலாக அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த தக்வாவை கொண்டு வன்மையாக வசியத்து செய்கிறேன். நசீஹத் என்னும் நல்லுபதேசம் கூறிக்கொள்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய அருளை சுமந்து வந்த இந்த மாதம் எங்களை விட்டு மிகவும் வேகமாக கடந்து ஓடிக்கொண்டிருக்கின்றது. ரமலான் வருகிறது என்று ஒரு காலத்திலே நாம் சொல்லிக் கொண்டிருந்தோம். அந்த ரமலானும் வந்து விட்டது. 20 நாம் தாண்டியும் விட்டோம். இன்னும் ஓரிரு சில தினங்களில் அந்த ரமலான் முற்றுமுழுதாக மறையப் போகின்றது. கண்ணியமானவர்களே, இந்த ரமலானை வைத்து ரமலானுடைய சிறப்புகள் என்ன, ரமலானுடைய மாண்புகள் என்ன, ரமலான் சொல்லுகின்ற மகத்துவம் என்ன என்பதையெல்லாம் நீங்கள் கேட்டு கேட்டு உங்கள் காதுகள் புளித்து போயிருக்கும். இந்த ரமலானின் மூலம் நான் எடுத்த படிப்பினை என்ன, இந்த ரமலான் வருகிறது என்று சொன்னார்களே, அது வந்துவிட்டது. 20 நாளும் கடந்து விட்டது. அது எப்படி போனது என்பதை எங்களுக்கு தெரியவில்லையே. இதே போன்று ஒரு தினம் இருக்கின்றது. மௌத்து இருக்கிறது, மௌத்து வரும் என்று மனிதர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று மௌத்து வந்துவிடும். எப்படி இந்த ரமலான் எப்படி போனது என்று எங்களுக்கு தெரியவில்லையோ, அதே போன்று இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்களோடு உயிருக்கு போராடுகின்ற நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கட்டத்திலேயும் நினைப்போம், என்னுடைய வாழ்க்கை 50-60 வருட கால வாழ்க்கை எப்படி கழிந்தது என்பதே தெரியாமல் விழிப்பார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவும் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது இந்த விடயங்களை தெளிவாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா விரிவாக எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். இன்று நாம் இந்த சங்கை பொருந்திய இந்த ரமலானில் கடைசி 10 இருக்கின்றோம். இந்த கடைசி 10 என்பது சாதாரணமானதல்ல. முழு மனித கோடிகளும் படைக்கப்பட்ட நோக்கம், முழு லட்சக்கணக்கான நபிமார்களும் அனுப்பப்பட்ட நோக்கம், அந்த பயங்கரமான நரகத்தை விட்டும் ஒவ்வொரு மனிதனும் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஏற்பாட்டில் ஒரு விசேஷமான ஒரு கட்டம் தாம் நாம் காலடி எடுத்து வைத்திருக்கின்ற இந்த கடைசி 10. இத்துக்கும் மினன்னார்,
ரமதான் என்ற வார்த்தையில் முதலாவது எழுத்து ரா, இது ரஹ்மத்துடைய பத்தை குறிக்கிறது. இரண்டாவது எழுத்து மீம், இது மக்ஃபிரத்துடைய பத்தை குறிக்கிறது. மூன்றாவது எழுத்து வாது, இது லமானுல்லா. யாரெல்லாம் ரஹ்மத்துடைய பத்திலே தனிமையிலே அமர்ந்து கண்ணீர் வடித்தவர்களாக அல்லாஹ்விடத்திலே ரஹ்மத்தை கேட்டு ரஹ்மத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறி இரண்டாவது பத்திலே காலடி எடுத்து வைத்து பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு பாவக்கடலிலே மூழ்கி இருக்கின்ற அந்த பாவங்களை குறைத்து பாவ மன்னிப்பையும் அடைந்து மூன்றாவது பத்திலே அமல்களை கொண்டு அந்த பத்தை வரவேற்கிறார்களோ இவர்களை நரகத்தை விட்டும் விடுதலை கொடுப்பேன் என்ற பொறுப்பு லமானுல்லா, அல்லாஹ்வுடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இது லாது குறிக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த கடைசி பத்தில் நாம் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த இத்துக்கும் மினன்னார், அல்லாஹும்ம அத்திக்னா மினன்னார் வ அத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ், நரகத்தை விட்டும் எங்களை விடுதலை செய்து விடுவாயாக, சுவர்க்கத்துக்குள்ளே எங்களை நுழைய வைப்பாயாக என்று ஒவ்வொரு நாளும் நாம் துஆ கேட்கின்ற இந்த பத்து இருக்கிறதே கண்ணியமானவர்களே, இந்த நரகம், எந்த நரகத்தை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பாதுகாப்பு பெறுமாறு எங்களை கூறுகின்றான் என்றால் அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமான நரகத்துடைய வேதனைகள், நரகத்துடைய அதாபுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு பல அல் குர்ஆன் வசனங்களின் மூலமாக தெளிவுபடுத்தி எங்களை எச்சரித்துக் கொண்டே இருக்கிறான். அந்த நரகத்தை விட்டும் விடுதலை தேடுவதற்கு உலகத்திலே மமதையிலே மூழ்கி கிடக்கின்ற மனித சமுதாயத்திற்கு சிந்தனையே கிடையாது. உலகத்திலே காலையிலே எழும்பியதில் இருந்து இரவிலே உறங்க போகும் வரைக்கும் துனியா 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 என்று ஓடிக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு எங்கே நரகத்தை விட்டும் விடுதலை தேட நேரம் இருக்கிறது? எங்கே நரகத்தை விட்டும் விடுதலை தேட சிந்தனை இருக்கிறது? எனவே அல்லாஹ் சிந்தனையை தட்டுகின்றான். ஏ மனிதனே, உலகத்தில் நீ நிரந்தரமாக வாழ வந்தவன் அல்ல. உன்னை எதிர்நோக்கிக் கொண்டு இருபெரும் படைப்புகள் காத்துக் கொண்டிருக்கின்றன. வலது பக்கத்திலே சுவர்க்கம் இருக்கிறது, இடது பக்கத்திலே நரகம் இருக்கிறது. அது ரொம்ப பயங்கரமானது. அந்த நரகத்துடைய வேதனையை உன்னால் தாங்க முடியாது. எனவே இதோ 10 நாளை தந்திருக்கிறேன். பல லட்சக்கணக்கான மனிதர்களுக்கு நான் நரகத்தை விட்டும் விடுதலை அளிக்க காத்துக் கொண்டிருக்கிறேன். எனவே நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடு என்று எங்களுடைய சிந்தனைகளை அல்லாஹ் தட்டிக் கொண்டிருக்கிறான். ஆனால் கவலைக்குரிய விடயம், கண்ணீர் வடிக்க வேண்டிய விடயம், கை சேதமடைய வேண்டிய விடயம், அந்த நரகத்தை பற்றி எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் எத்தனையோ போர் கண் முன்னால் திடீர் திடீர் என்று மரணம் வந்து கொண்டிருக்கின்றது. இதை பார்த்தும் கூட படிப்பினை பெறாமல் ஏதோ உலகம் தான் எமக்கு, நாம் உலகத்துக்கு என்பதை போன்று எங்களுடைய சகோதரர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஃபலம்மா நஸூ மா ذُكِّرُوا بِهِ, நாம் அவர்களுக்கு ஞாபகப்படுத்தப்பட்ட போதனைகளை எல்லாம் அவர்கள் மறந்து உலகத்திலே மமதையிலே வாழுகின்ற பொழுது ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்லி ஷை, உலகத்திலே இருக்கின்ற எல்லா ரிஸ்குடைய வாயில்களையும் நாம் அவர்களை நோக்கி திறந்து வைத்து விட்டோம். இது ரொம்ப பயங்கரமான வசனம். இது ரொம்ப சிந்தனைக்குரிய, எங்களுடைய பயங்கரத்தை தூண்ட வேண்டிய ஒரு வசனம் கண்ணியமானவர்களே. அல்லாஹ் சொல்லுகின்றான், பாவத்திலே மூழ்கி கிடப்பவர்களுக்கு அதிகமான செல்வங்களை நாம் கொடுப்போம். எதுவரைக்கும்? ஹத்தா இதா ஃபரிஹூ பிமா ஊது, அவர்கள் நாலா திசைகளிலே இருந்தும் வருகின்ற கட்டுக்கட்டாக வருகின்ற பணத்தை பார்த்து சந்தோஷம் அடைகின்ற கட்டத்தில் அஹதுனாகும் பக்தா, திடீரென்று நாம் அவர்களை பிடித்துக் கொள்வோம். திடீரென்று நாம் அவர்களை பிடித்துக் கொள்வோம். ஃபைதாஹும் முப்லிசூன், அந்த கட்டத்தில் இவர்கள் கை சேதம் அடைவார்கள். அந்த கை சேதத்தை விட்டும் சந்தோஷமான நிலைமைக்கு அவர்களுக்கு திரும்பி வரவே முடியாது என்று அல் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. ஆக கண்ணியமானவர்களே, இந்த பயங்கரமான நரகம் இருக்கின்றதே, இது சாதாரணமானது அல்ல. இதுக்கு பயப்பட்டவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, மலக்குமார்கள் பயந்திருக்கிறார்கள். மலக்குமார்கள் இந்த நரகத்தை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடி இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, நரகத்திலே ஒரு ஓடை இருக்கின்றது, வயல் என்று சொல்லக்கூடிய ஓடை இருக்கிறது. இந்த ஓடையை விட்டும் நரகம் ஒரு நாளைக்கு 400 விடுத்தம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகின்றது. நரகத்திலே இருக்கின்ற அந்த ஓடையை விட்டும் ஒரு நாளைக்கு நரகம் 400 விடுத்தம் பாதுகாப்பு தேடுகிறது என்று சொன்னால் கண்ணியமானவர்களே, பாவக் கடலிலே மூழ்கி கொண்டிருக்கின்ற நம் போன்றவர்கள் ஒரு நாளைக்கு எத்தனை விடுத்தம் அல்லாஹ்விடத்திலே அந்த நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேட கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஒரு நாள் தினம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்களும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்களும் அழுது கொண்டிருக்கிறார். அழக்கூடியவர்கள் யார் என்பதை சிந்தனை செய்து பாருங்கள்.
முழுவானவர்களுக்கும் தலைவர் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் உலக படைப்பினங்களுடைய ரிஸ்குடைய பொறுப்பை ஒப்படைக்கப்பட்ட ஹஜ்ரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஏங்கி ஏங்கி அழுது கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய வாயிலே இருந்து வருகின்றது, மாயுபுகி குமா, உங்கள் இரண்டு பேரையும் அளவைத்தது எது? நீங்கள் இரண்டு பேரும் ஏன் திடீரென்று அழுது கொண்டிருக்கின்றீர்கள்? அவர்கள் சொன்னார்கள், இன்னா லா நஅமனு மக்ரக யா அல்லாஹ், யா அல்லாஹ், உன்னுடைய கையிலே எங்களுடைய கடைசி முடிவு நான் நரகவாதியா அல்லது சுவர்க்கவாதியா என்று தெரியாமல் நாம் எப்படி அழாமல் இருக்க முடியும்? அந்த பயத்தில் தான் நாம் அழுது கொண்டிருக்கிறோம். ஹாக்கதா ஃபஃஅலா, இப்படித்தான் இருக்க வேண்டும். நீங்கள் எவ்வளவு பெரிய அந்தஸ்திலே இருந்தாலும் பரவாயில்லை, எவ்வளவு கற்றுத் தேர்ந்த உலமாக்களாக இருந்தாலும் பரவாயில்லை, படித்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, இபாதத்தை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, நபியாக இருக்கலாம், நீங்கள் மலக்காக இருக்கலாம், நரகத்தை பற்றி பயந்து கொண்டே இருக்க வேண்டும். ஃபஇன்னஹு லா யஅமனு இல்லா குல்லு காசிர், ஏனென்று சொன்னால் அந்த நரகத்தை பற்றிய பயம் இல்லாமல் உலகத்திலே வாழுகின்றவன் மிக பெரும் நஷ்டவாளி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த இருவரும் அமரர்களுக்கு விளக்கம் கொடுக்கிறான். கண்ணியமானவர்களை சிந்தனை செய்து பாருங்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் மிஅராஜுக்கு போன சந்தர்ப்பத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்களை பார்த்து கேட்கிறார்கள், யா ஜிப்ரீல், மாலி லம் அர மீகாயில வாஹிகன் கத், ஏ ஜிப்ரீலே, நானும் வந்ததில் இருந்து பார்க்கிறேன், எல்லா நபிமார்களையும் சந்தித்துக் கொண்டு வந்தேன், எல்லா மலக்குமார்களுக்கும் சலாம் சொல்லிக் கொண்டு வந்தேன், எல்லோரும் சிரித்த முகத்துடன் காணப்படுகின்றார்கள், ஆனால் இந்த மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்களுடைய முகத்தில் சிரிப்பையே காணோமே ஜிப்ரீலே, இது என்ன காரணம்? ஏன் இவர்கள் இப்படி பயந்த தோற்றத்தோடு காணப்படுகிறார் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வரட்டு புன்னகையை புரிந்துவிட்டு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், மா லஹிக மீகாயிலு முன்து குலிகத்தின் நார், நீங்கள் மாத்திரமல்ல, நரகம் எப்பொழுது படைக்கப்பட்டதோ அன்றிலே இருந்து நான் கூட இந்த மீகாயிலுடைய முகத்திலே சிரிப்பை பார்த்தது கிடையாது யா ரசூலல்லாஹ், அந்த அளவுக்கு அந்த பயங்கரமான நரகத்தை பயந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்கள் ஹஜ்ரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுக்கு விளக்கம் கொடுக்கின்றார்கள். அவ்வளவு பயங்கரமான நரகம், அவ்வளவு தாங்க முடியாத வேதனைகளை சுமந்து கொண்டிருக்கின்ற நரகத்தை பார்த்து இவ்வளவு பெரிய மலக்குமார்கள் அழுதிருக்கிறார்கள். ஒரு நாள் தினம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுக்கு வஹீ கொண்டு வருகின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்களுடைய முக பாவனை அப்படியே மாற்றமான ஒரு நிறம் மாறி ஒரு பயந்த கோலத்திலே இருந்தது. மாலி யா ஜிப்ரீல், ஜிப்ரீலே, எனக்கு என்ன நேர்ந்தது? அராக முத்தகையிரல் லௌன், நிறம் மாறியவராக இன்று உங்களை நான் காணுகின்றேனே, பயந்த சுபாவம் உள்ளவர்களாக உங்களை நான் காணுகின்றேனே, உங்களுக்கு என்ன பிடித்தது என்று ஏந்தல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்களை பார்த்து கேட்ட மாத்திரத்திலே சொல்லுகின்றார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே இருந்து கட்டளை பிறந்திருக்கின்றது, நரகத்துடைய நெருப்பை மூட்டுமாறு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மலக்குமார்கள் ஜபானியாக்களை பணித்தான். அவர்கள் மூட்டினார்கள். 1000 வருடங்கள் நரக நெருப்பு மூட்டப்பட்டது. அது எரிந்து 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 ஒரு வகையான வெண்மை நிறமாக கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது யா ரசூலல்லாஹ். அத்தோடு அல்லாஹ்வுடைய கட்டளை நிற்கவில்லை, திரும்பவும் நீங்கள் அதனை மூட்டுங்கள் என்ற மறுகட்டளை பிறப்பிக்கப்பட்டதும் திரும்பவும் பெரும் ஆரவாரத்தோடு இந்த ஜபானியாக்கள் அந்த நரகத்தை கோஷமிட்டவர்களாக மூட்டினார்கள். திரும்பவும் நரகம் 1000 வருடங்கள் எரிந்தது. எரிந்து எரிந்து அந்த வெண்மையான நிறம் செந்நிறமாக மாறிவிட்டது, சிகப்பு நிறமாக மாறி ஜுவாலை விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய கட்டளை அத்தோடு நிற்கவில்லை, திரும்பவும் அல்லாஹ் மூட்டுமாறு கட்டளை பிறப்பிக்கிறான். நரகம் மூட்டப்படுகின்றது. நரகத்தை மூட்டுகின்றார்கள். தொடர்ந்து 3000 வருடங்கள் நரக நெருப்பு தீமூட்டி எரிக்கப்பட்டிருக்கிறது யா ரசூலல்லாஹ். அது எந்த அளவுக்கு என்று சொன்னால், இப்பொழுது அது எரிந்து எரிந்து அதனுடைய சூடு, அதனுடைய சுடர் எவ்வளவு பயங்கரமானது என்று சொன்னால், இப்பொழுது நரகம் கருத்த நிறத்திலே எரிந்து கொண்டிருக்கிறது. உலகத்துடைய நெருப்பு, நாம் இருட்டு எங்களுக்கு ஏற்பட்டால் நெருப்பை கொளுத்தி நாம் வெளிச்சம் அடைகின்றோம். ஆனால் நரகத்துடைய நெருப்பு கண்ணியமானவர்களே, அது நெருப்பாக இருக்கும், அதே சந்தர்ப்பத்தில் இருட்டு இருள் சூழ்ந்ததாக இருக்கும். அவ்வளவு கொடும் விஷம் கொண்டது. அல்லதி தத்தலு அலல் அஃபிதா, அல்லாஹ் சொல்லுகின்றான், உலக நெருப்பு எப்படி மனிதனுக்கு பெட்ரோலை ஊத்தி அல்லது மண்ணெண்ணெயை ஊத்தி கொளுத்தினாலும் அவனுடைய தோலை மாத்திரம் தான் அது எரிக்கும். நரக நெருப்பு பட்ட மாத்திரத்திலே அவனுடைய ஹார்ட்டை தாக்கிவிடும், உள்ளத்தை கூட கரித்துவிடும், ஆனால் அவனுடைய உயிர் பிரியாது.
அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமான இந்த நரக நெருப்பு யா அல்லாஹ் என்று யா ரசூலல்லாஹ் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுக்கு சொன்ன மாத்திரத்தில் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ஜிப்ரீல் சிஃப்லியன் நார், நீங்கள் பார்த்த நரகத்தை எங்களுக்கு கொஞ்சம் எங்களுக்கு தெளிவுபடுத்துங்கள் ஜிப்ரீலே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட மாத்திரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இவர்கள் வர்ணித்துக் கொண்டு போகிறார்கள். கண்ணியமானவர்களே, ஏதோ இங்கே வந்து அமர்ந்தோம், பிரசங்கத்தை கேட்டுவிட்டோம், கடைக்கு போக வேண்டும், வியாபாரத்தை செய்ய வேண்டும் என்ற சிந்தனையோடு இருக்க வேண்டாம். நிச்சயமாக சத்தியமாக ரொம்ப பயங்கரமான ஒரு இடம் எங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றது. அதற்கு முன்னால் நாம் அந்த இடத்தை விட்டு பாதுகாப்பு பெற வேண்டிய முழு ஏற்பாடுகளையும் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். கேளுங்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இவர்கள் தங்கள் கண்களின் மூலமாக பார்த்த நரகத்தை இப்படி வர்ணிக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், லவ் அன்ன சௌபன் மின் சியாபில் குஃபார் உல்லிக பைன ஸமாஇ வல் அர்த் லமாத மன் ஃபில் அர்லி குல்லுஹும் ஜமீஅன் மின் ஷித்தத்தி ஹர்ரிஹி. யா ரசூலல்லாஹ், உலகத்திலே இந்த நரகவாதிகளுக்கு கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அணிவிக்கின்ற அந்த நெருப்பினாலான ஆடை இருக்கின்றதே, இந்த ஒரு மனிதனுடைய ஆடையை தூக்கி இந்த வானலோகத்திலே அல்லாஹ் மாட்டிவிட்டான் என்று சொன்னால் அதனுடைய சுடர் தாங்க முடியாமல் இந்த உலகத்திலே இருக்கின்ற அனைத்து ஜீவராசிகளும் செத்து மடிந்து சாம்பலாகிவிடும். யா ரசூலல்லாஹ், நெருப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த நரகவாதிகளுக்கு நெருப்பினாலான ஆடை அவ்வளவு கடினமானது என்று காருண்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் முதலாவதாக சொல்லுகின்றார்கள். இரண்டாவதாக சொல்லுகின்றார்கள், லவ் அன்ன ஸுக்ப இப்ரத்தின் ஃபுத்திஹ மின் ஜஹன்னம் லமாத மன் ஃபில் அர்லி குல்லுஹும் ஜமீஅன் மின் ஷித்தத்தி ஹர்ரிஹி. யா ரசூலல்லாஹ், உலகத்திலே இருக்கின்றதே ஊசி, இந்த ஊசிக்கு இருக்கிறதே ஒரு சிறிய ஒரு காது, இந்த காது பிரமாணம் நரக நெருப்பிலே இருந்து உலகத்தை நோக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு ஓட்டை போட்டு விட்டான் என்று சொன்னால் அதன் மூலம் வருகின்ற சூட்டை தாங்க முடியாமல் உலகத்திலே இருக்கின்ற அனைத்து ஜீவராசிகளும் செத்து மடிந்துவிடும், அனைத்து புட்பூண்டுகளும் எரிந்து சாம்பலாகிவிடும். யா ரசூலல்லாஹ் என்று ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இவர்கள் அந்த நரகத்துடைய அந்த பாதகமான அந்த பயங்கர தன்மையை ஹஜ்ரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார்கள். இதோடு நிறுத்தவில்லை, சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள், லவ் அன்ன காதினன் வல்லதி பாஸக பில் ஹக். யா ரசூலல்லாஹ், சத்தியத்தை கொண்டு உலகத்துக்கு உத்தமராக அனுப்பிய உங்கள் பரிசுத்த ரப்புல் ஆலமீன் மீது சத்தியமாக சொல்லுகின்றேன், லவ் அன்ன காஸினம் மின் ஹஸனத்தி ஜஹன்னம், ஜஹன்னத்துடைய அந்த நரகத்திலே அதாபை செய்வதற்காக வேண்டி நரக மக்களை அதாபுபடுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஜபானியாக்களில் ஒரே ஒரு மனிதர் லபரஸ இலா அஹ்லி துன்யா, உலக மக்களை பார்த்து வானலோகத்திலே இருந்து தன்னுடைய தலையை நீட்டி அந்த தலையை மக்கள் பார்த்து விட்டார்கள் என்று சொன்னால் லமாத் மன் ஃபில் அர்லி குல்லுஹும் ஜமீஅன் மின் குபஹி வஜ்ஹிஹி வ மின்னத்தின் ரீஹிஹி. அவருடைய முகத்துடைய அகோரத்தை பார்த்து தாங்க முடியாமல் உள்ளம் செத்து மடிந்து அப்படியே துடிதுடித்து இறந்து போவார்கள் என்று ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த ஜபானியாக்களுடைய அந்த பயங்கர தன்மையை பைகம்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். அது மாத்திரமல்ல, அடுத்ததாக சொல்லுகின்றார்கள், லவ் அன்ன சில்சிலத்தன் மின் சில்சிலத்தி அஹ்லின் நார், நரக மக்களுக்கு போடுகின்ற அந்த விலங்கு இருக்கின்றதே யா ரசூலல்லாஹ், அந்த சங்கிலி இருக்கின்றனவே, சங்கிலி என்று சொன்னால் பல வட்டங்கள் சேர்ந்தது, அதிலே ஒரே ஒரு வட்டத்தை எடுத்து உலிஅத் இலா ஃபீ ஜிபாலி துன்யா, உலகத்திலே உள்ள எல்லா மலைகளையும் ஒன்று சேர்த்து அந்த சங்கிலியில் ஒரே ஒரு வட்டத்தை தூக்கி அந்த மலைக்கு மேலால் போட்டு விட்டான் என்று சொன்னால் மலை தூள் தூளாக போய் பூமியோடு சேர்ந்து அப்படியே சங்கமமாகிவிடும். யா ரசூலல்லாஹ் என்று ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்லிவிட்டு அல்லதி நாத்தல்லாஹு, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த சங்கிலியை எப்படி வர்ணித்திருக்கிறான் என்று சொன்னால் ஹுதூஹு ஃபகுல்லு, நாளை மஹ்ஷருடைய மைதானத்தில் தலை தெறிக்க பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் ஓடி 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 தாகத்தின் மூலமாக நாக்கு குலையோடு வெளியே வருகின்ற மனிதனை பார்த்து அல்லாஹ்விடத்தில் இருந்து கட்டளை பிறப்பிக்கப்படும், அவன் ஓடியது போதும், அவனை துரத்தி பிடியுங்கள், ஃபகுல்லு, பிடித்து விலங்கு போடுங்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஏ மனித கோடிகளே, உலகத்தில் நீங்கள் கைதிகளுக்கு போடுகின்ற விலங்கு மாத்திரமல்ல, அந்த விலங்கு ஒரு மனிதனுடைய வாய்க்குள்ளால் நுழைக்கப்பட்டு அவனுடைய பின் துவாரத்தால் எடுக்கப்பட்டு அந்த நெருப்பினாலான சங்கிலியால் அவன் பிணைக்கப்படுவான். இதுதான் நரகத்திலே போடுகின்ற விலங்கு. அந்த விலங்கை யாராலும் அசைக்க முடியாது. சும்மல் ஜஹீம ஸல்லு, பின்பு அவனை நரகத்திலே இழுத்துக் கொண்டு போய் தூக்கி வீசுங்கள். சும்ம ஃபீ சில்சிலத்தின் ரஅஹா 70 திராம் ஃபஸ்லுகு, 70,000 70 முழம் நீளமான அந்த சங்கிலி
70 முழம் நீளமான அந்த சங்கிலியின் மூலமாக இவன் சுத்தி பின்னி பிணைக்கப்பட்டு கட்டப்படுவான். யா ரசூலல்லாஹ், அந்த சங்கிலுடைய பிரமாணம் தான் நேரத்தோடு சொல்லப்பட்ட அந்த அளவு பயங்கரமான சங்கிலியின் மூலமாக இவன் கட்டப்படுவான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொடர்கின்ற பொழுது ஹஸ்பி யா ஜிப்ரீல், ஜிப்ரீலே போதும் நிறுத்தி விடுங்கள் என்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருவருக்கும் மத்தியிலேயும் ஒரு பெரியோர் அமைதி நிலவுகின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தலையை தூக்கி பார்க்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்களுடைய கண்களில் இருந்து மாலை மாலையாக கண்ணீர் கொட்டிக் கொண்டிருக்கின்றது. ஆச்சரியம் அடைந்தார்கள் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அத்தபுக்கி அம்த யா ஜிப்ரீல், ஜிப்ரீலே நீங்களும் அழுகின்றீர்கள். உலகத்திலே இருக்கின்ற 1,24,000 நபிமார்களுக்கும் எப்படி வஹி இறக்க வேண்டும் என்று இறைவன் கட்டளை பிறப்பித்தானோ அதே போன்ற வகையை ஒரு அணுவும் அசையாமல் ஒரு சொல்லும் மாறாமல் அழகான முறையில் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றிய திருப்தி கொண்ட நீங்களுமா அந்த நரகத்தை விட்டும் பயப்படுகின்றீர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட கேள்விக்கு இப்படி பதில் சொல்கிறார். வமாலி லா அப்கி, வமாலி லா அப்கி அனா ஹக்கு பில் புகா, நான் எப்படி அழாமல் இருக்க முடியும்? எனக்கு என்ன தகுதிதான் இருக்கிறது அழாமல் இருக்க முடியும்? நான் அழுவதற்கு மிகவும் தகுதி வாய்ந்தவன். நான் எப்படி உருவிக்கொள்வேன்? என்னுடைய அந்தஸ்திலே இருந்த ஷைத்தானை அல்லாஹ் ரஜீமாக மாற்றவில்லையா? ஹாரூத் மாரூத் என்ற மலக்குமார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உலகத்திலே சோதனைக்காக வேண்டி அனுப்பி அவர்களுடைய முடிவை மாற்றவில்லையா நபியே? நான் எப்படி அழாமல் இருக்க முடியும் என்ற வார்த்தையை கேட்டதும் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய முகங்களிலே கையை புதைத்துக் கொண்டு ஏங்கி ஏங்கி அழுதார்கள். இருவரும் மாமனிதர்களும் அழுது கொண்டிருந்தார்கள். அந்த மலக்கும் அழுகின்றார்கள், மாணவியும் அழுகின்றார்கள். எதுவரைக்கும் அழுகின்றார்கள்? வானத்திலே இருந்து ஒரு அசரீரி வருகிறது. ஹத்தா அன்னூதிய மினஸ் ஸமா, வானத்திலே இருந்து அசரீரி வருகின்றது. ஐயா முஹம்மது வயா ஜிப்ரீல், ஏ முஹம்மதே ஜிப்ரீலே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்கள் இரண்டு பேரையும் அந்த நரக படுகொலியை விட்டும் பாதுகாத்து விட்டான் என்ற அசரீரி வந்ததும் இருவர்களுடைய அழுகையும் ஒரு குழந்தை தேம்பி தேம்பி அழுதுவிட்டு எப்படி அழுகையை நிறுத்துகின்றதோ அதே போன்று இருவர்களும் அழுகையை நிறுத்தினார்கள் என்று ஹதீஸிலே வந்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, இவ்வளவு பயந்தார்கள். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நரகத்தை விட்டும் பயந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்களும் பயந்திருக்கிறார்கள். எங்களுடைய நிலைமையை சற்று உள்ளங்களில் கையை வைத்து சிந்தனை செய்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய அடுத்த ஆயத்து வருகின்றது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை பார்த்து சொல்லுகின்றான், நபியே நீங்களாக இருந்தாலும் பரவாயில்லை, அந்த நரகத்தினால் தான் சுவர்க்கத்துக்கு செல்ல வேண்டும். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஏ மனிதர் கோடிகளே, நிச்சயமாக நீங்கள் நரகத்துக்கு போவது உறுதி, சுவர்க்கம் சென்றடைவது சந்தேகம். நரகம் செல்வது உறுதி, சுவர்க்கம் சென்றடைவது சந்தேகம். ஒவ்வொரு மூச்சு விடக்கூடிய நேரத்திலேயும் நீங்கள் சிந்தனை செய்து பாருங்கள், இந்த மூச்சு என்னை நரகத்துக்கு தள்ளுமா அல்லது சுவனலோகத்துக்கு இழுத்து செல்லுமா? நீங்கள் சிந்தனை செய்து பாருங்கள். ஒவ்வொரு செயலிலும் கையை வைக்க போகின்றீர்களா? சிந்தியுங்கள், நான் நரகலோகத்தினால் சுவர்க்கம் போக வேண்டுமே, இந்த செயலால் நான் நரகத்துக்குள்ளே வீழ்ந்து கிடப்பேனா அல்லது சுவர்க்கத்துக்குள் வெற்றியோடு நுழைவேனா என்று சிந்தனை செய்யுங்கள் என்று இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எங்களை பார்த்து சொல்லுகின்றார். கண்ணியமானவர்களே, அவ்வளவு பயங்கரமான நரகத்தை விட்டும் விடுதலை அடைந்து கொள்வதற்காக வேண்டிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த விசேஷமான 10 தினங்களை ஒதுக்கி இருக்கிறான். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். யாராவது அரபு நாட்டிலே இருந்து ஒரு மிக பெரும் ஒரு கோடீஸ்வரர் வந்து இன்றைய 10 நாளைக்கும் ஆளுக்கு 1 கோடி வீதம் நான் கொடுக்க போகின்றேன் என்று சொன்னால் இந்த பள்ளி வாயில்களை உடைத்து இன்னும் பல தட்டுக்கள் ஏற்ற வேண்டிய நிலைமை ஏற்படும். அரபு நாட்டை ஆளுகின்ற ஒரு மாமன்னர் வந்து இப்படி ஒரு வாக்கு கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு முண்டி அடித்துக் கொண்டு வருவார்கள், எத்தனை படுகொலைகள் நடக்கும். கண்ணியமானவர்களை சிந்தனை செய்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தை படைத்து பரிமாளிக்கக்கூடிய ஏக வல்ல நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அறை கூவி ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே எங்களை அழைக்கிறான். ஏ மனிதனே, நீ செய்கின்ற பாவம் உன்னுடைய மீசான் தட்டில் நன்மையை விட கனத்து விட்டது, நன்மையை விட கனத்து விட்டது. இதோ என்னுடைய விரோதி ஷைத்தான் உன்னுடைய தீமைகளை பார்த்து சந்தோஷம் அடைகிறான். என்னால் பொறுத்துக் கொண்டிருக்க முடியாது அடியானே, உடனடியாக தௌபா செய், பாவ மன்னிப்பு கேள், நரகத்தை விட்டும் விடுதலை கேள். உன்னுடைய பாவச் சுமையை நான் அப்படியே குறைத்து அந்த ஷைத்தானுடைய முகத்திலே கரியை பூசுகின்றேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களை பார்த்து அழைக்கிறான். எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் இருக்கிறது. எப்படி கடும் கோபம் கொள்ளுவான்.
அல்லாஹ்வுடைய தர்பார் எப்படி குலுங்கும் கண்ணியமானவர்களே, சிந்தனை செய்து பாருங்கள். எங்களுக்கு பிறந்த ஒரு குழந்தை, எங்களுடைய பகைவனோடு ஒட்டி உறவாடுகின்றது என்று சொன்னால் அந்த குழந்தையை நாம் அழைக்கின்றோம், இங்கே வா, அவனோடு சேராதே என்று அழைக்கின்றோம். ஆனால் அவன் அந்த குழந்தையை, எங்களுடைய வயதுக்கு வந்த மகனை ஏமாற்றி எங்களை ஏளனம் பேசுகின்றான் என்று வைத்துக் கொள்வோம். எங்களுக்கு விரும்பாத ஒரு கீழ்த்தரமான ஒரு குடும்பத்திலே எங்களுடைய மகன் திருமணம் முடிக்கப் போகின்றான். அந்த மகனுடைய, என்னுடைய மகன் திருமணம் முடிக்கின்ற அந்த மகளுடைய தந்தை நம்மோடு சபதம் போட்டிருக்கின்றார், உன்னுடைய மகனை எப்படி என் மகனுக்கு கட்டி வைப்பேன் பார், முடியுமானால் தடுத்துக்கொள் என்று ஒரு சபதம் போட்ட ஒரு மனிதனுடைய பெண்ணை, எங்களுக்கு பிறந்த ஒரு மகன், அவளை திருமணம் செய்கிறேன் என்று முடிவெடுத்து இந்த தந்தை எவ்வளவோ சொல்லியும் தாய் தந்தையர்களை உதாசீனப்படுத்திவிட்டு அந்த பெண்ணை திருமணம் செய்த மகனை யாராவது மகனாக ஏற்றுக்கொள்வார்களா? அல்லாஹ்வோடு ஷைத்தான் சபதம் போட்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, நான் உன்னுடைய அடியார்களை வழிகெடுத்தே தீர்வேன், அனைவர்களையும் உன்னை சந்தோஷப்பட விடமாட்டேன் என்று அல்லாஹ்வோடு சவால் போட்ட இந்த ஷைத்தான், இவன் எங்களை நரகத்துக்கு அழைத்துக் கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பாவத்தை மன்னிக்க காத்துக் கொண்டிருக்கிறான், நரகத்தை விட்டும் விடுதலை கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறான். எங்கே தனிமையிலே உட்கார்ந்து சஹருடைய சாப்பாட்டை சற்று நேரத்தோடு சாப்பிட்டு வந்து பள்ளி வாயில்களில் உள்ளே அமர்ந்து 2-4 ரக்காத்துகள் தொழுது விட்டு கண்ணீர் வடித்தவர்களாக அந்த நரகத்தை விட்டு நாம் விடுதலை கேட்டிருக்கிறோமா? சிந்தனை செய்து பாருங்கள். உலகத்திலே ஏதோ சம்பாதிக்கிறோம், வாழுகின்றோம், குழந்தை குட்டிகளை திருமணம் முடித்துக் கொடுத்து பெரும் பெரும் வாகனங்களிலே செல்கிறோம் வருகிறோம் என்று மாத்திரம் உலகத்திலே இருந்து விட்டோம் என்று சொன்னால் கண்ணியமானவர்களே, மிகப்பெரிய நஷ்டவாளிகளாகி விடுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கேட்கின்றான், இவர்கள் அதிகமான செயல்களை, நரகத்துக்கு போகின்ற செயல்களை தானே செய்கின்றார்கள். ஒன்று, சுவனம் இவனை இழுத்துச் செல்லக்கூடிய செயல்களை இவர்கள் செய்வதும் இல்லை. 2, எதுவெல்லாம் நரகத்துக்கு கொண்டு போகும் என்று நான் அல் குர்ஆனிலே எச்சரித்திருக்கின்றேனோ அந்த செயல்களை விட்டும் இவன் தவிர்த்து நடப்பதும் இல்லை. 2 பக்கமும் இவனை நரகத்துக்கு மிக வேகமாக இழுத்துக் கொண்டிருக்கிறது. சுவனம் போகின்ற செயல்கள், அமல்களை செய்வதும் இல்லை, நரகத்துக்கு போகின்ற அமல்களை விடுவதும் இல்லை. இவர்கள் எப்படி என்னுடைய நரகத்துடைய வேதனையை தாங்கிக் கொள்ளப் போகின்றார்கள்? இவர்கள் எப்படி என்னுடைய நரகத்துடைய வேதனையை தாங்கிக் கொள்ளப் போகின்றார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆச்சரிய குறியோடு கேட்கிறான். கண்ணியமானவர்களே, சிந்தனை செய்து பாருங்கள். நரகவாதிகள் நாளை கியாமத்துடைய நாளையில் இதைவிட அழகான பிரசங்கங்கள் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். எத்துணை பிரசங்கங்கள் கேட்டாலும் வாழ்க்கையில் செயலில் கொண்டு வராத மனிதர்களுக்கு நாளை நரகத்திலே ஷைத்தானுடைய பிரசங்கத்தை கேட்க வேண்டிய நிலைமை ஏற்படும். ஷைத்தானுடைய ஹுத்பாவை கேட்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அல் குர்ஆன் சொல்லுகின்றது. அது என்ன ஷைத்தானுடைய ஹுத்பா? நாளை நரகவாதிகள் நரகத்துக்குள்ளே சாரி சாரியாக இழுத்துக் கொண்டு போய் தூக்கி எறியப்பட்டதற்கு பின்னால் அனைத்து நரகவாதிகளும் குரல் கொடுப்பார்கள், ஷைத்தானை பார்த்து பழித்துரைப்பார்கள். ஏ ரஜீமே, ஏ லஈனே, அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவனே, அல்லாஹ்வால் துரத்தி அடிக்கப்பட்டவனே, நாசமா போன உன்னால் தானே இந்த பயங்கர நரகத்துக்கு நாம் வந்திருக்கிறோம் என்று அந்த ஷைத்தானை பார்த்து இவர்கள் பழித்துரைப்பார்கள். என்னை பழிக்கிறீர்களா? இப்பொழுதுதான் ஷைத்தானுடைய பிரசங்கம் நிகழ்த்தப்படும். நரகத்துக்கு நடுவிலே நெருப்பினாலான ஒரு மிம்பர் மேடை அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஷைத்தான் மிகவும் கம்பீரமான முறையில் அந்த வேதனையை தாங்கிக் கொண்டும் அந்த நரகத்திலே இருந்து இந்த பிரசங்கத்தை நிகழ்த்துவான். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், கால ஷைத்தானு லம்மா குதியல் அம்ர். நரகவாதிகள் அனைவர்களும் நரகத்துக்கும், சுவனவாதிகள் அனைவர்களும் சுவனத்துக்கும் போனதற்கு பின்னால் ஷைத்தானுடைய பிரசங்கம் நடக்கும். இந்த பழித்துரைக்கின்ற மனிதர்களை பார்த்து இப்படி சொல்வான், இன்னல்லாஹ வஅதக்கும் வஅதல் ஹக். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களை பார்த்து சில வாக்குறுதிகளை அமைத்தான், சில வாக்குறுதிகளை கொடுத்தான். அந்த வாக்கை அல்லாஹ் உண்மைப்படுத்தி விட்டான். அல்லாஹ்வுடைய வாக்கு என்னது? லஅம்ல அன்ன ஜஹன்னம மினல் ஜின்னதி வன் நாஸி அஜ்மஈன். மனிதர்களிலே இருந்தும் ஜின்களிலே இருந்தும் நான் படைத்த இந்த நரகத்துடைய வயிற்றை நிரப்பியே தீர்வேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வாக்களித்தான் அல்லவா? அந்த வாக்கை நிறைவேற்றி விட்டான். நானும் உங்களுக்கு வாக்களித்தேன், ஆனால் நான் மாற்றம் செய்து விட்டேன். ஷைத்தான் என்ன வாக்களிக்கிறான்? ஜகாத்துடைய விடயத்தில் ஷைத்தானுடைய வாக்கு எப்படி வரும்? இன்ன ஷைத்தான யஇதுகுமுல் ஃபக்ர்.
ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை பயங்காட்டுவான், வறுமையை வாக்களிப்பான். 1 கோடி இருக்கின்றதா, 2.5 லட்சம் ரூபாவை கொடுக்க தயாராகின்ற மனிதனை பார்த்து, ஏ படுபாவியே, 250,000 ரூபாவை சும்மா ஒருவனுக்கு நீ தூக்கி கொடுக்க போகின்றாயா? உன்னுடைய லாபத்திலே நஷ்டம் வராதா என்ற சிந்தனையை அவனுக்கு போடுவான். 97.5 லட்சம் ரூபாவை இவனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான், இதனை அப்படியே மறைத்து விடுவான். அல்லாஹ் 1 லட்சம் ரூபாவை தந்து விட்டுத்தானே 2,000 ரூபாவை ஒதுக்குமாறு சொல்லுகின்றான். ஆனால் ஷைத்தான் எப்படி சொல்லுவான் தெரியுமா? 2,500 ரூபாவை நீ சும்மா கொடுக்க வேண்டுமா என்று கேட்பானே தவிர, அல்லாஹ் எனக்கு 97,500 ரூபாவை தந்திருக்கிறானே என்ற சிந்தனை வராது. ஹஜ்ஜுக்கு கடமையாகி ஹஜ்ஜு விதியாக்கப்பட்டு ஹஜ்ஜு செய்கின்ற பொழுது இதெல்லாம் ஷைத்தான் சொல்லுவான். கண்ணியமானவர்களே, அந்த ஹுத்பா இப்படி அமையும். வவாத்துக்கும் ஃபஹலஃப்துக்கும், நானும் வாக்களித்தேன் ஆனால் மாற்றம் செய்தேன். மாலி அலைக்கும் மின் சுல்தான். இதுதான் ரொம்ப பயங்கரமாக சிந்திக்க வேண்டிய விடயம். பலாத்காரத்தையும் எந்த விதமான அதிகாரத்தையும் அல்லாஹ் எனக்கு தரவில்லை, அல்லாஹ் எனக்கு தரவில்லை. உதாரணமாக அதிகாலையுடைய நேரம், குளிர் சூழ்ந்த நேரம், அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது என்ற முஅத்தினுடைய சங்கநாதம் அதிகாலை தென்றல் காற்றோடு சங்கமமாகி உன் செவிகளில் பட்டதும், நீ உன்னுடைய போர்வையை விலக்கிவிட்டு மனைவியை விட்டும் நீ விலகி எழுந்து அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்ற தயாராகிய உன்னை எப்பொழுதாவது நான் வந்து அடித்து படுக்க போட்டதுண்டா? அந்த பலாத்காரத்தை அல்லாஹ் எனக்கு தரவில்லையே. நீ தொழுதால் உன்னை கொலை செய்வேன் என்று உன்னை மிரட்டியது உண்டா? அந்த பலாத்காரத்தையும் அல்லாஹ் எனக்கு தரவில்லையே. ஜகாத்துடைய கடமை விதியாக்கப்பட்ட நீ சொத்து சொத்தாக கட்டம் கட்டமாக கணக்கு பார்த்து ஜகாத்தை வெளியேற்ற வேண்டிய சொத்துக்களை நீ எடுத்து ஒரு ஏழைக்கு கொடுக்கின்ற பொழுது உன்னுடைய கையை வந்து தட்டியதுண்டா? ஹஜ்ஜுடைய கடமைக்காக வேண்டி காத்திருந்த உன்னை நீ ஹஜ்ஜுக்கு நாடக்கூடாது, நீ அப்படி ஹஜ்ஜு செய்தால் நீ போகின்ற வாகனத்தை உடைத்து நொறுக்கி உன்னை படுகொலை செய்வேன் என்று மிரட்டியதுண்டா? அந்த தைரியத்தை அல்லாஹ் எனக்கு தரவில்லையே. இன்னமா தஅவுதுக்கும் ஃபஸ்தஜப்தும் லீ, உன்னை நான் சும்மா கூப்பிட்டு பார்த்தேன், நீ என்னை பின்பற்றி விட்டாய். சுபஹ் தொழுகையை தொழாதே என்று உன்னை நான் சொன்னதுண்டா? அப்படி சொல்லவில்லையே. கொஞ்சம் தாமதமாகி தொழலாமே என்று தானே சொன்னேன். நீ சுபஹுடைய சூரியன் உதயமாகும் வரைக்கும் தூங்கி என்னுடைய சிறுநீர் கழிக்கும் இடமாக உன்னுடைய காதை நீ ஆக்கி தந்தாய் அல்லவா? அடுத்த வருடம் ஹஜ்ஜி செய்யலாம் தானே, உன்னுடைய சொந்த வேலைகளை நீ நிறைவேற்றிக் கொண்டு அடுத்த வருஷம் ஹஜ்ஜி செய்யலாம் தானே என்று சும்மா உன்னை நான் அழைத்து பார்த்தேன், நீ பின்பற்றி விட்டாய். அடுத்த வருடம் வருவதற்கு முன்னால் மௌத்து வந்தது, யகூதி நசாரியாக மௌத்தாய் போய்விட்டாய். பாவம் செய்து செய்து நல்ல விடயங்கள் உன்னுடைய காதுக்கு விழ 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 இன்னும் கொஞ்ச காலம் பாவம் செய்துவிட்டு ஒரே அடியா தௌபா செய்வோமே என்று சொன்னேனே தவிர நீ நன்மை செய்யாதே, பாவத்தையே செய் என்று எப்பொழுதாவது உன்னை நான் தூண்டியதுண்டா? அப்படி நான் செய்யவில்லையே. ஏ வெக்கம் கெட்டவர்களே, ஷைத்தான் சொல்லுவான், நான் உங்களை பார்த்து சொல்லவில்லை, ஷைத்தான் சொல்லுவான், வெக்கம் கெட்டவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உன்னுடைய நேர்வழிக்காக வேண்டி செய்த ஏற்பாடுகளை நீ சிந்திக்கவில்லையா? இவ்வளவு படுபாவியான என்னை விட்டும் உன் எல்லாவற்றையும் பாதுகாப்பதற்காக வேண்டி அல்லாஹ் எப்படி ஏற்பாடு செய்தான் தெரியுமா? 1,24,000 நபிமார்களை அனுப்பவில்லையா? 110 சுகுஃபுகளை ஸ்பெஷலாக வானத்திலே இருந்து இறக்கி உனக்கு புத்தி புகட்டவில்லையா? 25 நபிமார்களுடைய சரித்திரங்களை சொல்லி அவர்களுக்கு நேர்ந்த கதைகளை சொல்லி அவர்களுக்கு இருலோகத்திலேயும் அதாபு இருக்கிறது என்று உன்னுடைய அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கு பாடம் புகட்டவில்லையா? 4 வேதங்களை மனித கோடிகளுடைய நேர்வழிக்காக வேண்டி அல்லாஹ் ஏற்பாடு செய்யவில்லையா? கூட்டம் கூட்டமாக வீடு வீடாக தேடி வந்து மமதையிலே மூழ்கி கிடந்த உன்னை தட்டி எழுப்பி தலைவாசலுக்கு கொண்டு வந்து நிறுத்தாட்டி, உனக்கு மரணம் இருக்கிறது, கபர் இருக்கிறது, கேள்வி கணக்கு இருக்கிறது, மஹ்ஷர் இருக்கிறது, மீசான் இருக்கிறது, இந்த நரகம் இருக்கிறது, சிராத் இருக்கிறது, சுவர்க்கம் இருக்கிறது என்றெல்லாம் உன்னை எச்சரிக்கவில்லையா? வாரத்துக்கு ஒரு முறை ஜும்மாவுடைய கடமை என்று ஒரு கடமையை விதியாக்கி எந்த வேலையிலே நீ இருந்தாலும் அத்துணை வேலைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு அங்கே நிகழ்த்துகின்ற பிரசங்கத்தை நீ விரும்பினாலும் சரி, நீ விரும்பாவிட்டாலும் சரி, அதை கேட்டுதான் ஆக வேண்டும் என்ற நிர்பந்தத்துக்கு உன்னை உள்ளாக்கி உன்னுடைய சிந்தனையை அல்லாஹ் தட்டவில்லையா?
வருடத்துக்கு ஒரு முறை ரமலானை தந்து எந்த ரஹமத்து இல்லாமல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுக்கு கூட சுவர்க்கம் போவது ஹராமோ அந்த ரஹமத்தை தேடு அடியானே என்று 10 நாளை ஒதுக்கி தந்து ரஹமத்தை உனக்கு தருவதற்கு அல்லாஹ் அறைகூவி அழைக்கவில்லையா? பாவக்கடலிலே மூழ்கி கிடந்த உன்னை, மீசானுடைய பாவத்தை நீ பாவத்தினால் நிறைக்கின்ற உன்னை பார்த்து, அடியானே இப்படியே நீ மௌத்தாகிவிட்டால் டிரெக்டாக நரகம் போய் விடுவாய், பாவச்சுமையை குறை என்று அலைகூவி அழைத்து 10 நாளை உனக்கு ஒதுக்கி தந்து மகஃபிரத்துடைய வாசலை உனக்கு திறந்து தரவில்லையா? இவ்வளவு பெரிய ஏற்பாடுகளையும் உன் நேர்வழிக்காக வேண்டி செய்த அல்லாஹ் உன்னை சோதனைக்காக வேண்டி என்னை மாத்திரம் தானேடா உலகத்திலே படைத்தான். இவ்வளவு ஏற்பாடுகளுக்கு மாற்றம் செய்துவிட்டு நீ என்னை பின்பற்றி வந்திருக்கின்றாயே, ஃபலா தலூமூனி, என்னை நீ இப்ப பழிக்க வேண்டாம். கடைசியாக சொல்லுகிறேன், யாரும் என்னை பழிக்க கூடாது. வலூமு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே பழித்துக் கொள்ளுங்கள் என்ற இந்த பிரசங்கங்களை கேட்டு திருந்தாதவர்களுக்கு ஷைத்தானுடைய பிரசங்கத்தை கேட்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என்று அந்த ஷைத்தானுடைய ஹுத்பாவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். கண்ணியமானவர்களே, சற்று சிந்தனை செய்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதைத்தான் சொல்லுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, அந்த பயங்கரமான நரக நெருப்பை விட்டும் ஈமான் கொண்டவர்களே நீங்களும் தப்பிக்கொள்ளுங்கள், உங்களுடைய கூட்டம் குடும்பத்தினர்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகின்றான். கண்ணியமானவர்களே, சற்று சிந்தனையோடு கேளுங்கள். எங்களுடைய கூட்டம் குடும்பத்தினர்கள் நரகத்துடைய வழியிலே போகின்றார்களா அல்லது சுவர்க்கத்துடைய வழியிலே போகின்றார்களா? எங்களுடைய குழந்தைகள், எங்களுடைய பெண் குழந்தைகள், எங்களுடைய ஆண் குழந்தைகள், நாம் எதை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றோம்? அன்றாட ஒவ்வொரு செயல்களும் அவர்களுக்கு எப்படி நிகழ்கின்றது? எங்களுடைய வீடு சுவர்க்கவாதியுடைய வீடாக இருக்கிறதா அல்லது நரகவாதியுடைய வீடாக இருக்கிறதா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய தொழுகைகளை வீடுகளிலே நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். ஃபர்லான தொழுகை கிடையாது, சுன்னத்தான தொழுகைகள். பெண்கள் தொழுகின்ற அமைப்பாக வீடுகள் மாற்றப்பட வேண்டும். லா தஜஅலுஹா குபூரா, அந்த வீடுகளை கபர்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டாம். எத்தனை வீடுகளிலே எத்தனை கூட்டம் குடும்பத்தோடு நாம் சுவர்க்கத்துடைய லைனிலே நாங்கள் திருப்பிக் கொண்டிருக்கின்றோம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஹதீஸை மாத்திரம் சிந்தியுங்கள். கடைசியாக இந்த ஹதீஸை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். நீங்கள் வீடுகளை தொழாமல் போடுவதன் மூலமாக அதனை கபர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்றார்கள். இங்கே உலமாக்கள் விளக்கம் எழுதுகின்றார்கள். வெறுமனே ஃபர்லான நஃபிலான தொழுகைகளை வீடுகளிலே தொழாமல் இருப்பதன் மூலமாகவே வீடுகள் கபர்களாக மாறுகின்றது என்று சொன்னால், ஏன் இங்கே நபி கபருக்கு ஒப்பாக்கினார்கள்? ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு ஒப்பாக்கினார்கள்? கபர் என்பது இறந்த மனிதர்கள் குடிவாழுகின்ற இடம். தொழாத வீடு உள்ளம் இருந்தவர்கள் வாடுகின்ற இடம். எனவே இறந்தவர்கள் புதைக்கப்படுகின்ற, இறந்தவர்கள் அடக்கம் செய்யப்படுகின்ற அந்த புதைகுழிக்கு உயிரோடு இருக்கின்ற உள்ளங்கள் இறக்கப்பட்ட மனிதர்களுடைய வீடுகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பாக்கி இருக்கிறார்கள். வெறுமனே தொழாமல் இருப்பதன் மூலமாகவே எங்களுடைய வீடுகள் கபர்களாக மாறுகிறது என்றால், அல்லாஹ்வுக்கு மாற்றமான விடயங்களும் அதற்குள்ளே புகுந்து விட்டால் எவ்வளவு முசீபத்தான வீடுகளாக மாறுகின்றது. உருவப்படங்கள் தொங்கவிட வேண்டாம், ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வரமாட்டார்கள். நாய் வளர்க்க வேண்டாம், ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வரமாட்டார்கள். ஆபாச காட்சிகள், உருவப்படங்களை காட்டுகின்ற பெட்டிகளை வைக்க வேண்டாம், அங்கும் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வரமாட்டார்கள். இசை கருவிகளை ஒளிபரப்ப வேண்டாம், ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வரமாட்டார்கள். கேட்டு கேட்டு காது புளித்து போயிருக்கிறது. எப்ப சிந்தனை வரும் தெரியுமா? எங்களுடைய உயிரை கைப்பற்ற இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள். வருகின்ற பொழுது அவர்களுடைய 2 சாரார், 2 பக்கத்திலேயும் 2 விதமான மலக்குமார்கள் வருவார்கள். ஒன்று நரகத்துக்கு சொந்தமானவர்கள், மற்றது சுவர்க்கத்துக்கு சொந்தமானவர்கள். 2 பேரும் போட்டி போடுவார்கள் இவர்களுடைய உயிரை லேசாக கைப்பற்ற. வீடுகளிலே இருக்கின்ற முசீபத்துகளின் மூலமாக ரஹ்மத்துடைய மலக்குமார்கள், அப்பப்பா இந்த வீடுக்குள்ளே எதுவெல்லாம் இருந்தால் எங்களுக்கு நுழைய தடை இருக்கிறதோ அத்தனை விடயங்களும் ஒட்டுமொத்தமாக இருக்கின்றதே என்று சொல்லி அப்படியே பின்வாங்கி விடுவார்கள். ஜபானியாக்கள் மாத்திரம் வீட்டுக்குள்ளே வருவார்கள். அன்று பாடம் படித்து அர்த்தம் கிடையாது. கண்ணியமானவர்களே, இவ்வளவு பயங்கரமான இந்த நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுமாறுதான் அல்லாஹ் எங்களையும் குடும்பத்தினர்களையும் ஏவுகின்றான். ஆக நாம் செய்கின்ற பாவத்தை பட்டியல் போட்டு இங்கே சுட்டி காட்டுவதற்கு இந்த மிம்பர் மேடைக்கு நீங்கள் ஒதுக்குகின்ற நேரம் போதாது. எனவே கண்ணியமானவர்களே, சிந்தனை செய்யுங்கள். ஒவ்வொரு செயலையும்
முடியுமான இந்த ஃபித்னாவுடைய ஜமானில் அதிகமாக நாம் அமல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. 5 நேர தொழுகைகளையும் அழகான முறையில் நாம் பேணி தொழுது ஹராத்தை விட்டும் எங்களுடைய உணவுகள், உடுப்புகள், சாப்பாடுகள், சம்பாத்தியங்களை பாதுகாத்து அல்லாஹ்வை 5 நேரமும் தொழுது கொண்டு இபாதத் செய்து கொண்டு 4 பேருக்கு மத்தியிலே நல்ல வார்த்தைகளை எத்தி வைத்து அவர்களையும் நல்ல வழியிலே அழைத்துக் கொண்டு குடும்பங்களையும் ஹராம் இல்லாத அமைப்பிலே பாதுகாத்துக் கொண்டோம் என்று சொன்னால் இந்த ஃபித்னாவுடைய காலத்தில் அல்லாஹ்வை கண்ணால் காணாத நாம் இப்படி வாழ்ந்து விட்டாலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு சுவர்க்கத்தை தர காத்துக் கொண்டிருக்கிறான். ஆக இந்த சங்கையை பொருந்திய இந்த ரமதானில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுடைய ரஹ்மத்தை யார் யாருக்கெல்லாம் கொடுப்பானோ அப்படியான நல்ல கூட்டத்தில் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. அவனுடைய மக்ஃபிரத்தை யார் யாருக்கெல்லாம் கொடுப்பானோ அத்தகைய நல்ல கூட்டத்தில் நம்மளையும் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், இந்த பயங்கரமான நரகத்தை விட்டும் இந்த மாதத்தில் எத்தனை லட்சம் பேர்களுக்கு நீ விடுதலை அளிப்பாயோ அந்த நல்ல கூட்டத்தில் நம் அனைவர்களையும் ஆளாக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து அருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களை பெற்று வளர்த்த பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்து அருள்வாயாக. எங்களுக்கு கல்வி போதித்து இந்த நிலைமைக்கு எங்களை உருவாக்கிய உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னித்து அருள்வாயாக. ஆசிரியர்களுடைய பாவங்களை மன்னித்து அருள்வாயாக. பூரா உலகத்திலேயும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னித்து அருள்வாயாக. யா அல்லாஹ், இந்த சங்கை பொருந்திய ரமலான் நாளை கியாமத்துடைய நாளையில் எங்களுக்கு சாதகமாக உன்னிடத்திலே சாக்கி சொல்லக்கூடிய மாதமாக ஆக்கி அருள்வாயாக. எங்களுக்கு சாபமிட்டு செல்லுகின்ற ரமலானாக இந்த ரமலானை ஆக்கி விடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னுடைய நரகத்தை விட்டும் எங்களை நீ பாதுகாத்துக் கொள்வாயாக. அந்த நரகத்தை விட்டும் எங்களை பாதுகாத்துக் கொள்வாயாக. பசித்த நிலைமையில் உன்னிடத்திலே கேட்கிறோம் யா அல்லாஹ். தாகித்த நிலைமையில் உன்னிடத்திலே கேட்கிறோம் யா அல்லாஹ். நான் வறண்ட நிலைமையில் உன்னிடத்திலே கேட்கிறோம் யா அல்லாஹ். நரகத்தை படைத்தவன் நீ யா அல்லாஹ். எங்களையும் படைத்தவன் நீதான் யா அல்லாஹ். ஷைத்தானை படைத்தவரும் நீதான் யா அல்லாஹ். அந்த ஷைத்தானுக்கு வழிபட்டு எங்களுடைய நஃப்ஸுக்கு கட்டுப்பட்டு நரகத்திலே நுழைவதை விட்டு நம் அனைவர்களையும் பாதுகாத்துக் கொள்வாயாக. தாயுடைய வயிற்றிலே இருக்கின்ற பொழுது யாரையாவது எங்களில் நரகவாதி என்று நீ எழுதி இருந்தால் அதனை அழித்து விடுவாயாக யா அல்லாஹ். அந்த நரகத்தை தாங்குகின்ற சக்தி எங்களுக்கு கிடையாது யா அல்லாஹ். எங்களை நரகவாதி என்று எழுதிய களம் உன் கையிலே தான் இருக்கிறது யா அல்லாஹ். நாம் நரகவாதி என்று எழுதப்பட்ட ஏடி உன்னிடத்திலே தான் இருக்கிறது யா அல்லாஹ். அதனை நீ அழித்ததற்காக வேண்டி எதிர்த்து கேள்வி கேட்க யாராலும் முடியாது யா அல்லாஹ். அதனை அழித்து விடுவாயாக. நரகவாதிகளுடைய அமல்களை விட்டு எங்களை பாதுகாத்து அருள்வாயாக. எங்களுடைய கூட்டம் குடும்பத்தினர்களை பாதுகாத்து அருள்வாயாக. எங்களுடைய பெண்கள் நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்களை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி எங்களுக்கு கிடையாது யா அல்லாஹ். குடும்பத்தினரோடு நரகத்தை விட்டும் பாதுகாத்து அருள்வாயாக. பெண்களுக்கு சீரான சிந்தனையை கொடுத்து அருள்வாயாக. எங்களுடைய பெண் மக்களை வளர்ப்பது கையிலே நெருப்பு தணலை வைத்திருப்பது போன்றிருக்கிறது யா அல்லாஹ். சீர் கல்வியை கற்பதற்காக வேண்டி பாடசாலைக்கு அனுப்புகின்ற பொழுதெல்லாம் சீர்கட்டு வர விரும்புகின்றார்கள் யா அல்லாஹ். இதை விடுத்து எங்களை குற்றம் பிடித்து விடாதே யா அல்லாஹ். பெண் மக்களை அழகான முறையிலே வாழச் செய்வாயாக. எங்களுடைய கூட்டம் குடும்பத்தினரோடு சுவர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. பூரா உலகத்திலே இருக்கின்ற முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னித்து அருள்வாயாக. முழு முஸ்லிம்களும் யகூதி நசாராக்களின் மூலமாக நசுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். நோன்பை பிடிக்க சஹரி செய்ய உணவில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். நோன்பில்லாமல் இருந்தும் குடிக்க நீர் இல்லாமல் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். உன்னுடைய பூமியிலே, நீ படைத்த பூமியிலே உனக்கு மாற்றம் செய்த கயவர்களின் மூலமாக இம்சிக்கப்படுகின்றோம் யா அல்லாஹ். உன்னை கண்ணால் நாம் கண்டது கிடையாது யா அல்லாஹ். உன்னுடைய தூதரையாவது கண்ணால் கண்டது கிடையாது யா அல்லாஹ். லட்சக்கணக்கான மனித கோடிகள் ஆயிரக்கணக்கான சிலைகளை வைத்து வணங்கிக் கொண்டிருக்கும் காலம் யா அல்லாஹ். அத்துணை சிலைகளையும் நிராகரித்து விட்டு கண் காணாத உன்னை ரப்புல் ஆலமீன் என்று ஈமான் கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். இதை வைத்தாவது, இந்த கண்ணியத்தை வைத்தாவது எங்களை பாதுகாரு யா அல்லாஹ். யகூதி நஸராக்களுடைய சதித்திட்டங்களை தவிடுபடியாக்கி விடியா அல்லாஹ். உன்னுடைய கோபத்துக்கு ஆளானவர்களை வைத்து உன்னுடைய இரக்கத்துக்கு சொந்தக்காரர்களான எங்களை நீ தண்டித்து விடாதேயா அல்லாஹ். எங்களுடைய பாவங்களை மன்னித்து அருள்வாயாக. இந்த சங்கை பொருந்திய ரமலானில் இருந்து எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தந்து விடுவாயாக. மௌத்துடைய சந்தர்ப்பத்தில் கெட்ட முடிவுகளை விட்டு எங்களை பாதுகாத்து அருள்வாயாக. எத்தனையோ பேர் மது போதையிலே உயிர்களை கைவிடுகிறார்கள் யா அல்லாஹ். எத்தனையோ பேர் உலக விரக்தியின் மூலமாக தற்கொலை செய்து கொள்கிறார்கள் யா அல்லாஹ். அந்த கேடுகெட்ட நிலைக்கு எங்களை ஆளாக்கி விடாதேயா அல்லாஹ். ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பாக்கியத்தை தந்தருள்வாயாக. மௌத்துடைய சந்தர்ப்பத்தில் திருக்கலிமாவை மொழிந்தவர்களாக இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பாக்கியத்தை தந்தருள்வாயாக. இந்த துஆவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்டை கொண்டு அங்கீகரித்துக் கொள்வாயாக. துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.